வணக்கம் நட்புகளே. இன்றைக்கி நம்ம கேப்சிக செடியில் பார்க்க போகிறது கார கொழுக்கட்டை. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் உளுந்தும் ஒரு கப் கடலைப்பருப்பும் சம பங்கு எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு ஒரு கப் அளவுக்கு நல்ல ஜலமாக ஊற்றிண்டு ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா பருப்பு நல்லா ஊறி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பில் 4 கப்பு ஜலம் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவுன்னே கடையில் விற்கிறா, நானும் அதை தான் இப்போ பண்ண போகிறேன். 2 கப்பு அளவு எடுத்துட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் விட்டு கொதிக்க வச்ச ஜலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கிளறணும். கெட்டி பதமாக மாவு வர்ற வரைக்கும் நல்லா கிளறணும். மாவு கெட்டியாக வந்ததும் மாவை தொட்டு பார்த்தேன்னா தொட்டால் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது, அதுதான் பதம். இப்போது மிக்சி ஜாரில் மிளகா வத்தல் 5 மிளகா போட்டுருக்கேன். அதை ஓரளவுக்கு நல்லா நுணுக்கிண்டு அதோட ஊற வச்சிருந்த பருப்புகளையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து அரைக்கணும். முக்கால் பதம், அதாவது முழுசாக மசிஞ்ச மாதிரியும் இருக்கணும், அரைப்பருப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போது அடுப்பில் ஒரு பேனில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை தாளிச்சுண்டு 1 கப்பு திருவின தேங்காய் எடுத்து சேர்த்து வதக்கணும். நல்லா வதக்கிக்கணும். தேங்காய் செவக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்ச பருப்பை அதோடு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துண்டு அரைவேக்காட்டு பதத்துக்கு கிண்டணும். பருப்பு உதிர்ந்து வர்ற பதத்துக்கு முன்னாடி இறக்கிடணும். பருப்பு சிலிக்கி வர்ற மாதிரி பருப்பை நல்லா உதிர வதக்கக்கூடாது. கொழுக்கட்டை மாவை கையில் எண்ணெயை தடவிண்டு கையில் தட்டையாக தட்டிண்டு காரப்பூரணத்தை வச்சு மூடணும். இப்போ தான் டிசைனாக கொழுக்கட்டை சொப்பு நிறைய கிடைக்கிறது, அதுலேயும் பண்ணலாம். இப்போ இந்த கொழுக்கட்டை சொப்பில் நல்லா சுற்றி வர எண்ணெயை தடவிண்டு கொழுக்கட்டை மாவை சொப்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்த தடவிக்கணும். தடவிண்டு அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கார கொழுக்கட்டை பூரணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்த மூடிடணும். மூடும்போது வெளியில் இந்த கொழுக்கட்டை மாவை ஃபுல்லாக வெளியில் வரும். அந்த மாவை அடுத்த கொழுக்கட்டைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மாவை எதையும் வீண் பண்ணக்கூடாது. நல்லா அழுத்தினதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்துட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணோம்னா இதோ அழகாக கொழுக்கட்டை ரெடி. இட்லி பானை தட்டில் நல்லா எண்ணெயை தடவிண்டு இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கலாம். அப்படி இல்லை வாழை இலை கிடச்சதுன்னா வாழை இலையை நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி போட்டுண்டு அதுலேயும் இந்த செஞ்சு வச்ச கொழுக்கட்டையை வச்சு வேக வைக்கலாம். இப்போ நான் கொழுக்கட்டையை வாழை இலையை கட் பண்ணி போட்டுண்டு அதில் வச்சு வேக வைக்கிறேன். இந்த பாருங்க, கொழுக்கட்டையை நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்க, கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக டிசைனாக வந்திருக்கு பாருங்க. இப்போது நமக்கு தேவையான கார கொழுக்கட்டை ரெடி. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.